Oh my god. சம்பவம். எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் போல் இருக்குது. எந்த ஊர்லேருந்து காரு வந்துச்சோ தெரியல. இது எந்த பஸ்ஸில் கொண்டு போய் சொருனான்னு தெரியல. ரெண்டு கண்ணாடி எல்லாம் காலி. யாருக்கும் அடிப்பட்ட மாதிரி தெரியல. எல்லாம் மொட்டா போட்டு வெளியே நிற்கிறாங்கோ. ஐயோ எங்கே போயிட்டுருக்காங்களோ யாருக்கு தெரியும். யாருக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க ஹாஃபைக்கர் சென்னை. நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் எரிஞ்சிகிட்ருக்கு. சர்வீஸ் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்து கிலோமீட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் ரிமைண்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது இதில் விட்டிங்கன்னா, அதாவது டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் விட்ருக்கீங்க, கிலோமீட்டர்ஸ் இன்னும் ஓடல அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அதுவே ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 5500 கிலோமீட்டர்ஸில் எனக்கு இண்டிகேட்டர் ஆன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த சர்வீஸுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. இது வந்து எதுவும் இன்ஜின் ஃபால்ட்டுன்றதுனால வருதுன்னெலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஈஸி தான், சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுல, உங்களுக்கு தெரியுது தான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணோன்னா, இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே 2 சுவிட்ச் இருக்குல்ல, மோட் அண்ட் செட். இதை ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்பேனர் சிம்பர் காட்டுது, ஐயோ வண்டியில் ஏதோ பிரச்சனை நினச்சி பயந்துடாதீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டிஃபிகேஷன் தான். 5500 எனக்கு இப்போ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் சர்வீஸ் ரிமைண்டர் வந்து தெரியலை, ஒரு குத்து மதிப்பாக 10,000க்கு முன்னாடி வரணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான வீடியோ தான், வெரி ஷார்ட்டு. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். எனிவேஸ், ரைட் சைட் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. கார் ஓட்டுறப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆகி மூக்க உடச்சிக்கிட்டேன். பேசஞ்சர் சீட்டில் தான், ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். சீட் பெல்ட் போடாமல் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டுருந்தேன். டிரைவர் வந்து தூங்கிலட்டா அப்படி. அதனால் என்னாச்சு, முன்னாடி போயிட்டு இருந்த லாரியை பார்க்காம போய் இடிச்சிட்டாரு. என்னோட சைடும் மிஸ்டேக் தான், சீட் பெல்ட் போட்டிருக்கணும். அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. என் மேலே மிஸ்டேக் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஸ்டில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க, கார் ஓட்டினாலும் சரி, சைடில் உட்காந்தாலும் சரி, பின்னாடி உட்காந்து சீட் பெல்ட்லாம் நல்லா இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டே உட்காருங்க. இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட். ஸோ எனிவேஸ், அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரைட் சேஃப். பாய். Move it. I like to move it.